ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் ஃபன். ரொம்ப நாளாக வீடியோ எதுவும் போகலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு 1 வீக் ஃபீவரு, அதனால் இப்போ ஊருக்கு வந்திருக்கேன். ஃபங்க்ஷனு நல்லா வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் ஊரை சுற்றி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது வந்து குறுக்கு சந்துன்னு சொல்லுவாங்கள்ல, குறுக்கு தெரு அப்படின்னு. குறுக்கு வழியாக போயிடலாம். நம்ம மெயின் ரோட் வழியாக இந்த பக்கத்து தெரு இதுங்களுக்கெலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி குறுக்கு சந்தாவே போயிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அங்கே வீடுங்கள்லாம் கட்டியிருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி வீடுங்களும் இருக்கும், ஓட வீடும் இருக்கும். அப்புறம் இந்த பெரிய பெரிய வீடு கட்டலாம். பேக்கில் இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த விறகு எரிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அதனால் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடுங்களாம் பெருசு பெரிய வீடுங்களாம் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அடுத்தது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து இந்த பூ பாருங்கள், எவ்வளோ இது பூவா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதை வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, சின்ன பிள்ளையில இதை எடுத்து மூக்கில் வச்சு மூக்குத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்களாம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது முருங்கை மரத்தோட அந்த குச்சி, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு அடித்தா வலி பயங்கரமாக இருக்குமா, 1 டே ஃபுல்லாக இருக்குமா, வீங்கிருமா. அப்படியே எய்த்து வீட்டில் பாருங்கள், அந்த தெருவில் அழகான செடி வளர்த்துருக்காங்க. வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணிடுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் ஃபன். ரொம்ப நாளாக வீடியோ எதுவுமே நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. எனக்கு ஃபீவர். இப்போ ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடு அதுதான். வீட்டுக்கு இந்த சைடு ஒரு குறுக்கு பாதை மாதிரி போகும். இந்த பாதையில் பார்த்திங்கன்னா போனீங்கன்னா அடுத்த சந்துக்கு வந்து நம்ம போக முடியும். நம்ம ரோட்டு வழியாக நடந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. இது வழியாகவே வந்துடலாம். நிறைய புல்லும் செடிகளும் இந்த மாதிரி நிறைய கிராமத்தில் வளர்ந்துருக்கும். சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து புல்லாக தான் இருக்கும். இது வந்து வீட்டுக்கு பேக் சைடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த மாதிரி செங்கல் இதாக இருக்கும். இது வந்து அந்த தெருவோட வீடோட பின்னாடி பாத்ரூமு. இதுதான் குறுக்கு சைடு, அந்த சந்துக்கு போக முடியும். இப்போ ரிட்டன் போயிடலாமா. இங்கே பாருங்கள், நிறைய என்ன செடி பேரே மூலைன்னு தெரியல, நிறைய இந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இன்றைக்கி ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வில்லேஜ் பிடிக்குன்னா ஐ லவ் வில்லேஜ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சிட்டி தான் பிடிக்குன்னா ஐ லவ் சிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா. அப்புறம் முருங்கைக்கீரை, இந்த முருங்கை மரம் குச்சி எடுத்து சும்மா விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த தெருவில் பாருங்கள், ஒருத்தர் வீட்டில் வந்து இங்கே பாருங்கள் பெரிய பூலாம் வளர்த்து செடி மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சின்னா